பரமக்குடி அருகே கீழ்பார்த்திபனூரில் மண்ணில் புதைந்த 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயிலை ஆவணப்படுத்தும் தமிழக அரசின் முயற்சிக்கு பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழபார்த்திபனூரில் கிபி 12 அல்லது 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதாக கருதப்படும் பட்டீஸ்வரம் உடையார் கோயில் முற்றிலுமாக கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. மூலவராக சிவனை கொண்ட கோயிலில் பக்கவாட்டில் முருகன் மற்றும் முன்புறத்தில் விநாயகர் சிலைகள் உள்ளன. சுற்றுச்சுவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலைப் போல கட்டப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. கோயில் கோபுரங்கள் சிதைந்த நிலையில் சுமார் 6 அடி வரை கோயில் சுற்றுப்பகுதி தெரியாத வகையில் மண்ணில் புதைந்துள்ளது. இக்கோயிலை புதுப்பிக்க வேண்டுமென்று தமிழ்நாடு அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதை பற்றி நாங்கள் போன வருஷம் திமுக ஆட்சியில் நாங்கள் போய் மண்ணுலாம் கொடுத்தோம். பார்த்தாங்க, இது முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து கல்லுக்கெல்லாம் மார்க்கெலாம் போட்டு கொட்டித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கோயில் எவ்வளோ தொலைக்கு கீழே இறங்கியிருக்குங்கிறத பார்த்துட்டு போயிருக்காங்க. இதை தமிழக அரசு இந்த கோயிலை மிக பழமையான கோயிலை அழிஞ்சு போகாமல் காப்பாற்றணும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக மண்ணுக்குள் புதைந்திருந்த பட்டீஸ்வரர் கோவிலை அதன் பழமை மாறாமல் ஆவணப்படுத்தும் பணியில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் கோவிலின் கட்டமைப்பு, வரலாறு, இசை மரபுகள் ஆகியவை ஆவணப்படுத்தப்படுகின்றன. என் காலத்திலும் கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக பூமியில் புதைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வார காலமாக தொல்லியல் துறையை ஆய்வு செய்து ஒவ்வொரு கல்லுகளுக்கு நம்பர் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்து சமய அறநிலைத்துறை இதை கூடிய விரைவில் இதை கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இது சீரும் சிறப்புமாக செஞ்சிச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கோயிலை மீட்டெடுத்து பழமை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.